வணக்கம். ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சிப்பா. 2024 கடக ராசி எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதமானது கடகத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கடகத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகமானது இருக்குதுப்பா. ஒரு ராஜ யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்குது. இந்த யோகமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை மாற்றம் ஏற்படலாம். அதாவது திருப்தி இல்லாத ஒரு வேலையிலிருந்து உங்களுக்கு விருப்பமான வேலை என்பது உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு ஒரு பதவி உயர்வு என்பது கிடைக்கும். இவ்வளவு நாள் அதுக்காக நீங்கள் ரொம்ப பாடுபட்டு இருப்பீங்க, எவ்வளவோ கடினமாக உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் என்பது கிடைச்சிருக்காது. ரொம்ப மன வருத்தமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த அங்கீகாரம், அந்த அதிகாரம், அந்த பதவி, இது எல்லாமே உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த ஒரு விருப்பமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். திருமணம் சார்ந்த முயற்சி செய்யலாம்னா தாராளமாக செய்யலாம். நல்லதொரு வரன் உங்களை தேடி வரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தெளிவான ஒரு மனநிலைக்கு கடகத்தை பொறுத்தவரை வருவீங்க. எந்த ஒரு முயற்சியும் செய்து வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு மனநிலை என்பது உங்களுக்கு வரும். கணவன் மனைவியை பொறுத்தவரை ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொள்வீர்கள். ஆதரவாக செயல்படுவீங்க. முன்பு இருந்ததை விட ஒற்றுமை என்பது மேலோங்கும். ஆதரவுகள் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி என்பது கிட்டும். அதுவும் நீங்கள் ஏற்கனவே எவ்வளவோ முயற்சி செய்திருப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கு இப்போ உங்களுக்கு எளிதாக வெற்றி என்பது கிட்டும். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மன நிறைவு, மன நிம்மதி, இது எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை ஒரு புதுவிதமான உற்சாகம் பிறக்கும். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளை நம்பி இருக்கிறவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மன தைரியம் என்பது கடகராசியை பொறுத்தவரை அதிகரிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் அதிக நம்பிக்கை என்பது உங்களுக்கு ஏற்படும். அந்த நம்பிக்கையானது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பொருளாதார சேர்க்கை, பொருள் வளம், இது எல்லாமே ஏற்படும். உங்களுக்கு இதுவரையும் கிடைக்கலையே அப்படின்னு மன வருத்தம் என்பது ஏற்பட்டிருக்கும். ஒரு விருப்பமான ஒன்று இன்னும் நடக்கலையே, நமக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த பொருள் தேடி வரும். பெரியவர்களை பொறுத்தவரை உடல் நலனில் கவனமாக இருக்கணும். புதுசாக எந்த ஒரு டயட்டையும் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க. அதே மாதிரி கடகத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருங்க. இப்போ படிக்கட்டில் ஏறுறீங்க அல்லது வெளியில் எங்கேயாவது போகிறீங்க வரீங்க, கூட்டத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, எங்கே போவதாக இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா பட்டக்காலிலே படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு காலில் அடிபட்டு இருக்கும், மறுபடியும் அதே காலில் அடிபடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது. ஆகையால் பயணம் செய்யும்போது கடகராசினரே கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம்னு சொல்ல முடியாது, அதிகமாகவே நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம், அதாவது ஹெல்மெட்டை கண்டிப்பாக என்ன பண்ணணும், போட்டுட்டு போய் தான் ஆகணும். இல்லை பக்கத்தில் தான் போகிறேன் வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஹெல்மெட் அணிந்து கொண்டு போவது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தொண்டை வலி அல்லது காது வலி, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனை ஒரு 2-3 நாளைக்கு தான், அதுக்கு பிறகு சரியாயிடும், கவலைப்படாதீங்க. ஆக கடகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல மாதம் தான். மங்களகரமான யோகங்களை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்குது. சரிங்களா? ஆக ஆகஸ்ட் மாதம் 2024 கடகத்தை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றம், நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதம், விருப்பங்களை ஈடேற்றக்கூடிய ஒரு மாதம், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறதுங்க. சரிங்களா? சரி, அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.